சந்தியாகப்பரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைமகன் இயேசுவின் உன்னத சீடராக வாழ்ந்து நம்பிக்கை கொண்டோருக்கு நல்வாழ்வை அருளுகின்ற நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரிடம் அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். இயேசுவுக்காய் முதல் மறை சாட்சியாய் மரித்து மனமாற்றத்தை பலருக்கு பெற்று தந்தவரே, எளியவர்களாகிய நாங்கள் தகுதியற்றவர்கள் இன்று உம்மிடம் வந்துள்ளோம். நீர் எங்களுக்கு பெற்றுத்தந்த எல்லா அருள் வளங்களுக்கும் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது நம்பிக்கையினாலும் வல்லமையினாலும் தூண்டப்பட்டு உமது திருப்பாதம் வந்துள்ளோம். அன்பிலும் நம்பிக்கையிலும் வேரூன்றி வாழ எங்களை வலுப்படுத்தும். இறை நம்பிக்கை இயேசுவின் சிலுவை என்னும் மாபெரும் கேடயங்களால் தீய சக்திகளை வென்ற நமது பாதுகாவலரிடம் நமது தேவைகளுக்காக பரிந்துரைக்க மன்றாடுவோம். நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழை வேண்டியும், நிலங்கள் நல் விளைச்சலை தரவும், கால்நடைகள் நல்ல பலன் தரவும் நம்முடைய திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமது வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவும் வேண்டி நமது திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமக்கு உடல் உள்ள நலனை பெற்றுத்தரவும், நாம் செய்யும் தொழில் வளர்ச்சியடையவும், நமக்கு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தரவும் நம் புனிதரை நோக்கி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அனைத்து துறவியர்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்று அன்பின் ஆண்டவரே, நாட்டு மக்களிடையே அமைதி நிலவும், குடும்பங்களுக்கு ஒற்றுமை, சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை வரமாக அளிக்க வேண்டுமென்று இரக்கம் நிறைந்த இறைவா, குழந்தைகளும் இளையோரும் இறைவனுக்கு அஞ்சி நடக்கவும், அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் இறைஞானத்திலும் வளரவும், இறையழைத்தல் பெறவும் வேண்டும் என்று
இறையாட்சியை வழிநடத்தும் இறைவா, இளையோர் இளம்பெண்கள் வேலைவாய்ப்பு பெறவும், திருமணத்தை எதிர்நோக்கி இருப்போருக்கு விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையவும், குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை செல்வத்தை வரமாக அருள வேண்டுமென்று நம்பினோருக்கு வாழ்வளிக்கும் இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் செய்யும் தொழில் நல்ல வளர்ச்சி அடையவும், வீடு கட்ட வேண்டுவோர் வீடு கட்டி முடிக்கவும், நிலங்கள் வாங்கவும், அரசு வேலையை பெற்று தந்திடவும், அதனால் எங்கள் வாழ்வு வளம் பெற வேண்டுமென்று அழகையை வென்ற இயேசு கிறிஸ்துவே, அழகையின் தீய கட்டுகளை உடைத்து விடுதலை தந்து மன அமைதியும் உடல் ஆன்ம நலன்களையும் தந்து பாதுகாத்தருள வேண்டுமென்று நமது பங்கின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் நன்கொடையாளர்கள், தூய சந்தியாகப்பருக்கு சாட்சியாக வாழ்பவர்கள், அன்னதானம் வழங்குபவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நமது பங்கில் உழைத்து மரித்த குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறைவனில் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று இத்திருத்தலம் நாடி நாம் எடுத்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் புனித சந்தியாகப்பர் இறைவனிடம் நமக்காக பரிந்து பேசி நமக்காக பெற்று தருவார் என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு நாம் அனைவரும் அமைதியாக ஒரு சில நிமிடங்கள் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உளது அவரது பேரன்பு என்னும் திருப்பாடல் போன்று நமது பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் வழியாக நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். அன்பார்ந்தவர்களே, இத்திருத்தலம் நாடி வந்திருக்கக்கூடிய நோயாளிகள் ஒவ்வொருவரையும் இந்த திருப்பீடத்திலே வைப்போம். மேலுமாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உடல்நலமற்றோர் ஜெபித்து கொள்ளுங்கள் என்று வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். கடந்த வாரத்திலே மிகவும் மோசமான நிலையில் இருந்த சகோதரர் ஜான் பிரபு அவர்களுடைய முன்னேற்றம் அடைந்திருக்கின்றார். அதே போல கடந்த வார திருப்பலியிலே நாம் நினைவு கூர்ந்த சகோதரர் லியோ அவர்களுக்கு நல்ல நிலையில் இருக்கின்றார். மேலும் தபோராவுக்கு இருக்கக்கூடிய அந்த கேன்சர் நோயானது நீங்க பெற நமக்காக ஜெபித்து கொள்ள அவர்கள் நம்மை ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றார்கள். இவர்கள் மூவரையும் இந்த திருப்பிடத்திலே சிறப்பாக வைத்து ஜெபிப்போம்.
கண்டிப்பாக இறைவன் தாமே புனித சந்தியாகப்பரின் வழியாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நிலையை மாற்றி நல்ல முறையில் சாட்சி பகரக்கூடிய நிலைக்கு இந்த திருத்தலத்திற்கு அழைத்து வருவார் என்ற உயர்ந்த நம்பிக்கையில் அவர்களுக்காக ஜெபிப்போம். நாம் அனைவரும் இறைவனின் ஆசிரை நிறைய பெற்று உடல் உள்ள நலம் பெற ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமாக. இப்போ இல்லை கொண்ட சவுண்டு லைட்டாக கம்மி பண்ணி விசில் சவுண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. இங்கு கூடியுள்ள நாம் அனைவரும் புனித சந்தியாகப்பரை நோக்கி நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. இயேசுவுக்காய் முதல் மறைசாட்சியாக இரத்தம் சிந்தி சாகும் வரம் பெற்ற புனித சந்தியாகப்பரே, ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வேத சாட்சியும் உமது சீடருமான புனித சந்தியாகப்பருக்கு உயர்ந்த வரங்களை கொடுத்து எருசலேம் நகரிலும் ஸ்பெயின், இத்தாலி நாடுகளிலும் மரவப்பட்டியிலும் அவரால் பல புதுமைகளை செய்வித்து எண்ணற்ற மக்களை திருச்சபைக்கு அழைத்தீரே. அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகிற எங்களுக்கு இவ்வுலகின் ஆசைகள், சாத்தானின் ஆதிக்கங்கள், துன்பங்கள் அனைத்தையும் வென்று முடிவில்லா பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு புனித அடைக்கல மாதா வழியாகவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பர் வழியாகவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடக்கும்போது செபதேயுவின் மகன் சந்தியாகப்பரையும் அவர் சகோதரரான யோவானையும் கண்டார். அவர்கள் தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது அவர் அவர்களை அழைத்தார். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த இறை மக்களே, ஒரு சிறிய குழந்தை தன் தாயோடு ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றது. அந்த குழந்தைக்கு ஒரு சந்தேகம், அம்மா அங்கே மேலே ஏதோ சங்கிலி மாதிரி தொங்கிட்டு இருக்கே, அது என்னதுன்னு அந்த குழந்தை தன் தாயிடம் கேட்கின்றது. தாய், அது ஒரு அபாய சங்கிலி, அதாவது நமக்கு ஏதாவது அபாயம் என்றால், துன்பம் என்றால் உடனே அந்த சங்கிலியை பிடிச்சி இழுத்தோம்னா அந்த ரயில் உடனே நின்றுவிடும் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. உடனே இந்த குழந்தை என்ன செய்கிறது, தன்னுடைய கரங்களிலே இருந்த பொம்மையை ஜன்னல் வழியா தூக்கி போடுது.
தூக்கி போட்ட உடனே, அம்மா என்னுடைய பொம்மை கீழே விழுந்துருச்சு, இந்த ரயில நிறுத்துங்க, அந்த சங்கிலியை இழுங்க அப்படின்னு சொல்லுறாங்க. உடனே அந்த தாய் அந்த ரயில சங்கிலியை நிறுத்தல. அந்த குழந்தை அழுது பார்க்குது, அப்பையும் அந்த அம்மா அந்த சங்கிலியை இழுக்கிற, கத்தி பார்க்குது, கதறுது, என்னென்னமோ செய்யுது, அடம் பிடிக்குது. ஆனால் அந்த தாய் அந்த ரயிலை நிறுத்தவில்லை. காரணம், இந்த குழந்தையின் இந்த பொம்மையை விட அந்த ரயிலில் பயணம் செய்யக்கூடிய சக பயணிகளின் நோக்கம் உயர்ந்தது. அவர்களுடைய அந்த பயணம் உயர்ந்தது. அவர்களுடைய அந்த நேரம் முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தாய் ரயிலை நிறுத்தல. ரயில் அந்த இடத்திற்கு வந்தவுடனே இறங்கி சென்ற அந்த தாய் அந்த குழந்தைக்கு வேற ஒரு பொம்மையை வாங்கி கொடுத்து உதவுகின்றாள். அந்த குழந்தையின் கண்ணீரை போக்குகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த திருத்தலத்திற்கு வரக்கூடிய எத்தனையோ நபர்களுக்கு இறைவன் வேண்டியதை உடனே செய்கின்றார். சிலருக்கு காலம் தாழ்த்துகின்றார், சிலருக்கு எதுவும் நடக்கவே மாட்டேங்கிறது. இதுபோல தருணங்களில் நம்முடைய ஜெபம், நம்முடைய விசுவாசம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை இன்றைய வாசகங்கள் நம்மிடம் கேள்வியாக எழுப்புகிறது. ஆண்டவரே, உனக்கு கண் இல்லையா? நான் எழுப்பக்கூடிய ஜெபங்கள் உன்னை அடையிறது இல்லையா அப்படின்னு பல நேரங்களில் நாம் புனித சந்தியாகப்பரின் வழியாக இறைவனிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். தொடர்ந்து வருகிறேனே, என்னுடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட மாட்டேங்கிறதே அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு கவலை நம்முடைய மனதில் இருக்கலாம். அந்த தாய் தன்னுடைய குழந்தையின் தேவையை எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும் என்பதை தெரிந்திருக்கின்றாரோ, அதே போல நமக்காக பரிந்து பேசுகின்ற புனித சந்தியாகப்பர் நமக்கு எப்பொழுது எதை செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்திருக்கக்கூடிய உண்மையுள்ள புனிதராக, இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவராக, திருத்தூதராக நம்மோடு தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அதனால நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய விசுவாசத்தில் மிகவும் தொய்வுற்றவர்களாக அல்ல, மாறாக இறைவன் நம்முடைய வேண்டுதல்களை தள்ளி போட்டாலும் சரி, நமக்கு தேவையான சிறந்ததை நமக்கு தருவார் என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பீடத்திலே நாம் நம்முடைய கருத்துக்களை வைத்து ஜெபிப்போம். எப்பொழுதெல்லாம் நம்முடைய நம்பிக்கை தொய்ந்து போனதோ, நம்முடைய நம்பிக்கையை இழந்தமோ, அந்த தருணங்களை எல்லாம் நினைத்து பார்த்து இப்பொழுது இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான சுத்தமரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. நகங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராம் என் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த
இறைவனே செம்மறியே தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ உலகின் பாவம் போக்குபவரே நீரென் மீது இறங்குவீர் உலகின் பாவம் போக்குபவரே எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர் தந்தையின் வளத்தில் வீற்றிருப்பவரே நீரென் மீது இறங்குவீர் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர் நீ ஒருவரே ஆண்டவர் நீ ஒருவரே உன்னதர் பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்களுள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித சந்தியாக பெருக்கு அளித்தீரே. உமது திருச்சபை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எலியாவினுடைய ஆவியால் எலிசா நிறைவு பெற்றார். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48, இறை திருவார்த்தைகள் 1 முதல் 15 முடிய. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார். தம் பற்ற ஆர்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழச் செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர். உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? இறந்தவரை உன்னத இறைவனின் சொல்லால் இறப்பினின்றும் பாதாளத்தினின்றும் எழச் செய்தீர். மன்னர்களை அழிவுக்கு உட்படுத்தினீர். மேன்மை மிக்கவர்களை படுத்த படுக்கையாக்கி வீழ்த்தினீர். கடும் சொல்லை சீனாய் மலை மீதும் பழிவாங்கும் தீர்ப்பை ஒரேபு மலை மீதும் கேட்டீர். பழி தீர்க்கும்படி மன்னர்களை திருப்பொழிவு செய்தீர். உம் வழித்தோன்றல்களாக இறை வாக்கினர்களை ஏற்படுத்தினீர். தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்துக்கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோப்பின் குளங்களை மீண்டும் நிலை நிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. எலியா சூறாவளி சூழ மறைந்தார். எலிசா அவருடைய ஆவியால் நிறைவு பெற்றார். எலிசா தம் வாழ்நாளில் எந்த தலைவருக்கும் அஞ்சவில்லை. அவரை அடிபணிய வைக்க எவரால் முடியவில்லை. அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. இறந்த பிறகும் அவரது உடல் இறைவாக்கு உரைத்தது. அவர் தம் வாழ்நாளில் அரியணை செய்தார். இறப்பிலும் அவருடைய செயல்கள் வியப்பிற்குரியதனாயிருந்தன. இவை யாவும் கண்டும் மக்கள் மனம் வாரமில்லை. அவர்கள் கைதிகளாக நாடு கடத்தப்பட்டு மண்ணு உலகெங்கும் சிதறடிக்கப்பட வரையிலும் தங்கள் பாவங்களை விட்டு விலகவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
பதிலுரை பாடல். பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூறுவனாக. மேகமும் கார் இருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நெருப்பு அவர் முன் செல்கின்றது, சுற்றிலும் உள்ள அவர்தம் எதிரிகளை சுட்டெரிக்கின்றது. அவர்தம் மின்னல்கள் பூவுலகை ஒளிர்விக்கின்றன, மண்ணுலகம் அதை கண்டு நடுங்குகின்றது. பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன, அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். உருவங்களை வழிபடுவோரும் சிலைகளை பற்றி பெருமை அடித்துக் கொள்வோரும் வெட்கத்துக்கு உள்ளாவர். அனைத்து தெய்வங்களே, அவரை தாழ்ந்து பணியுங்கள். பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். சாப்பிட்டியா? பயப்படாத. கடவுளின் பிழைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக் கொள்கிறீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 7 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
அனைத்து வாழ்த்து பெறுவீராக. வல்லமிழுந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. மனிதர்கள் பங்கு கொள்ள திருவிழமானார். தண்ணீர் ரசம் இவற்றின் வழியாக நாம் அவரது இறையல்கள் பங்கு கொள்வோமாக. ஆண்டவர் அனைத்து இறைவனை வாழ்த்த பெறுவீராக. வல்லமிருந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றால் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்படி உமக்கு உகந்ததாவதாக. மக்களுக்கு போடு, மக்களுக்கு போடு. தருகின்றே தந்தாய் என்னையும் தருகின்றே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எங்களை கழுவியருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித சந்தியாகப்பரின் இந்நவநாளில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, தாயே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும்
அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு புனித சந்தியாகப்பரின் வழியாகவும் நிலைத்திருக்கவும் செய்தருளினார். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி பாடுவதாவது: வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். ஆண்டவரே, இப்பங்கிலே பங்கு தந்தையாக பணியாற்றி இந்த திருத்தலம் எழ ஒரு காரணமாக இருந்த முன்னாள் பங்கு தந்தை ஜான் பீட்டர் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்திருளும். வாழ்வழிக்கும் வல்ல தெய்வமே இறைவா, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளினால் நாங்கள் பல நேரங்களில் ஏமாற்றப்பட்ட தருணங்களை நினைவு கூர்ந்து இத்திருத்தலம் நாடி வந்து ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, உமது இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நினைவாக செய்யுங்கள் என்று விட்டு சென்ற இந்த கல்வாரி பழியின் வழியாக, இந்த இயேசுவின் திருவுடல் திரு இரத்தத்தின் வழியாக இங்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் உமது அருளும் ஆசீர்வாதமும் நிறைய கிடைப்பதாக. எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித அடைக்கல மாதா, அவருடைய கணவரான எங்கள் திண்டுக்கல் மறைமாவட்டத்தின் பாதுகாவலராகிய புனித யோசேப்பு, எங்கள் ஊரின் பாதுகாவலராகிய புனித சந்தியாகப்பர், ஏனைய திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பார்ந்த இறை மக்களே, இப்பொழுது நாம் ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபமானது ஏதோ இந்த மனிதர்களால் கொடுக்கப்பட்ட ஜெபம் அல்ல. இறை தந்தையிடம் இப்படித்தான் வேண்ட வேண்டும் என்று அனைத்து ஜெபங்களுக்கும் முதன்மையான ஜெபமாக நம்முடைய இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்காக விட்டு சென்றிருக்கக்கூடிய ஜெபத்தை தான் நாம் 2000 ஆண்டுகள் கடந்த பிறகும் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஜெபத்தை நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் நாம் வேண்டுவதை அருளுவார் என்ற உயர்ந்த மனத்தோடு ஜெபிப்போம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். துணி கொண்டாங்க. உலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே,
தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் அருளும் நிறை அமைதியை பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவனும் திறக்கும் ஒன்றாய் கலந்து இதை உற்றாமல் மத்திய வாழ்வளிப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்களும் தொடுகளும் திறத்தும் என்னை தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்கணும். உமது பரிவிறக்கத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் நலமளிக்கும் அருமருந்தாகிடுவதாக. மனித பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரையும் இறைவனின் பிள்ளைகளாக மாற்றி இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும் என நமக்கு கற்பித்த இறைவனின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் அன்பு விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. நோட்டீஸ் எங்க இங்கே இருந்தது.
இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது இறைமகன் இயேசு கிறிஸ்து நற்கருணை வடிவிலே நம் முன்பாக பிரசன்னமாயிருக்கின்றார். இன்று வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகமானது இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற முறையின் அடிப்படையில் தரப்பட்டிருக்கின்றது. இங்கு வந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே என்ன செய்கின்றோம்? நம்முடைய ஜெபத்தின் வழியாக இறைவனிடம் நம்முடைய வேண்டுதல்களாகட்டும், விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள் என நாம் வைக்கின்றோம். ஆனால் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள நாம் இன்றைய நாளிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய ஜெபங்கள் பல நேரங்களில் எப்படிப்பட்ட ஜெபங்களாக இருக்கிறது எனில், நம்முடைய சமுதாயத்தில் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மருந்தாக இருக்க வேண்டும் என ஆசைப்படுகின்றோம். நாம் சந்திக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளில் நமக்கு ஏதாவது புதுமை நடந்து நமக்கு அந்த பிரச்சனை தீர்ந்து விடாதா என்ற நம்பிக்கையில் நம்முடைய ஜெபமானது இருக்கின்றது. இன்னும் பல நேரங்களில் இந்த ஜெபமானது நமக்கு இருக்கக்கூடிய வேதனைகளை போக்கக்கூடியதாக, கஷ்டப்படக்கூடியவங்க, மது பழக்கத்தில் அடிமையானவங்க பலரிடம் கேட்டிருக்கேன், ஏன் இப்படி இந்த மது பழக்கத்திற்கு, குடிபோதைகளுக்கு அடிமையாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு அது ஒரு சுகத்தை தருகிறது, எனக்கு அது இல்லாமல் தூங்க முடியல, அது இல்லாமல் எனக்கு இருக்க முடியல, நான் குடித்து விட்டால் நன்றாக தூங்குகின்றேன் என்று சொல்லக்கூடியதை போல இந்த ஜெபமானது அந்த நேரத்தில் நம்ம பிரச்சனையை போக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா காரல் மார்க்ஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதம் என்பது ஒரு போதை, ரிலிஜன் இஸ் எ அபின் அப்படின்னு சொல்லுவார். காரணம், கைகளை தட்டி கொண்டு இருக்கிறீர்கள், அல்லேலூயா அல்லேலூயா என்று கத்துகின்றீர்கள். ஆனால் அந்த இடத்திலிருந்து வெளியே வந்த பிறகு என்னாகிறது? உங்களுடைய கஷ்டங்கள் இன்னும் 2 மடங்காக 3 மடங்காக மாறிப்போகிறது. அதனால் இந்த ஜெபம் என்பது ஒரு போதைப் பொருள் என்று கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த ஜெபம் என்பது ஏதோ நம்முடைய கஷ்டங்களை போக்குவதாக மட்டுமல்லாமல் அதையும் தாண்டி இறைவனோடு நாம் உறவாடக்கூடிய, அதாவது இறைவனோடு நாம் முகமுகமாய் தரிசித்து அவரோடு பேசக்கூடிய ஒரு பேச்சாக, உரையாடலாக இருக்க வேண்டும். திருவிவிலியத்தில் வரக்கூடிய, பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய கதாபாத்திரங்களாகட்டும், எத்தனையோ புனிதர்களுடைய வாழ்க்கையில் இதுதான் நடந்திருக்கு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் இறை தந்தையிடம் எப்படி பேசுவார் என்பது நமக்கு புலப்படும். சோதோம் கொமோரா மக்கள் என்ன பண்ணுவாங்க? பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் ஆபிரகாம் இறைவன்கிட்ட எப்படி தெரியுங்களா ஜெபிப்பார்? ஆண்டவரே, இந்த சோதோமையும் கொமாராவையும் நீர் அழிக்கப் போவதாக சொல்லுகின்றீர், ஆனால் அந்த மக்களுக்கு இடையில என்ன இருக்காங்க? ஒரு 50 நீதிமான்கள் இருக்காங்க, அவர்களை குறித்தாவது என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஆபிரகாம் கேட்கும் பொழுது கடவுள் என்ன சொல்வாரு? அந்த 50 பேரை குறித்து நான் அந்த நாட்டை அழிக்க மாட்டேன். அடுத்தது ஆபிரகாம் என்ன பண்ணுவார்? மீண்டுமாக கடவுளோடு பேசுவார். எப்படி? 45 பேர், 40 பேர், 30 பேர், 20 பேர், 10 பேர், என்ன ஆண்டவரை பண்ணுவனியே அப்படிங்கும் பொழுது கடவுள் தொடர்ந்து ஆபிரகாமோடு பேசிக்கொண்டிருக்கின்றார். இது எதை காட்டுகின்றது? ஜெபம் என்பது நம்முடைய கவலைகளை போக்குவது மட்டுமல்ல, நாம் வேண்டுவதை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, மாறாக இவை அனைத்தையும் தாண்டி இறைவனோடு நாம் உறவாட வேண்டும் என்ற ஒரு மனநிலையை நமக்கு தர வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்புறீங்களா? இந்த திருத்தலத்திற்கு வரக்கூடியவர்கள் அனைவருமே பல வகையான காட்சிகளை பெற்று சென்றிருக்கின்றார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு
2:30 மணிக்கு திருப்பூர்லேருந்து ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. அவங்க என்ன கொண்டு வந்திருந்தாங்கன்னா, மாதாவுக்கு ஒரு அழகான சேலை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. என்கிட்ட நல்லா பேசுவாங்க, வந்தால் என்னை பார்த்துட்டு தான் போவாங்க. அம்மா எதுக்குமா இது அப்படின்னு கேட்டப்ப, ஃபாதர் எனக்கு நடந்த ஒரு உண்மையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சாட்சியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலை. ஏன்னா அவர்கள் வியாழக்கிழமைகளில் அவங்களால வர முடியாது. அதனால் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் வந்துட்டு போவாங்க. இங்கே வந்து நம்ம பகுதிகளுக்கு தண்ணீர் திறந்து விடக்கூடிய திருவாளர் வில்லியம் அவர்களுக்கு அந்த குடும்பத்தினரை நன்றாக தெரியும். திருப்பூர்லேருந்து வருவாங்க எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ. அந்த அம்மா போன மாதம் மே மாதம் வணக்க மாத இது சிறப்பு திருப்பலிகள் நடந்துட்டு இருந்துச்சு. மாதாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதமாக இங்கே மரவுப்பட்டியில் சிறப்பாக கொண்டாடினோம். அப்பொழுது ஒரு நாள் வந்திருக்காங்க கோயிலுக்குள்ளே அமர்ந்து அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா மாதாவுடைய கண்களிலிருந்து ஒளியானது அவர்களுக்கு தென்பட்டு இருக்கின்றது. தென்பட்ட உடனே அவங்க என்ன பண்ணாங்க, யாரையும் கூப்பிடல. தன்னுடைய கணவரையோ பிள்ளையோ அந்த கூட இருந்தாங்க, யாரையும் பார்க்கல. உடனே எழுந்து அருகில் சென்று பார்க்கும்பொழுது அது இருந்திருக்கு, மறைஞ்சிருச்சு. உடனே எப்போ லைட்டை போடும் போது அந்த இது மறைந்து விட்டது. அவங்களுடைய மக லைட்டை போட போயிருக்காங்க, அந்த நேரத்தில் அந்த ஒளியானது மறைந்திருக்கின்றது. அதே போல் கடந்த வருடத்தில் ஒருத்தங்க ஆலயத்தை சாற்றி விட்டு உள்ளே படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. சாமி நாங்கள் லேட்டாகிடுச்சு, எங்களுக்கு படுக்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லி வேண்டும் பொழுது அங்கே படுத்துட்டு வெளியே கதவை சாத்திட்டு போன பிறகு அந்த ஆலயத்திற்குள் ஒரு மனிதன், ஒரு வயதான தோற்றம் கொண்ட ஒரு மனிதர் வந்திருக்கின்றார். அவர்களை தொட்டு எதுக்குமா கவலைப்படுறீங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நாகர்கோயிலை சார்ந்த லாய்டு வின்சி குடும்பத்தினர் இதே போல் ஒரு அனுபவத்தை என்னிடம் சொல்லியிருக்காங்க. என்னோடய யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா மாரம்பாடியிலிருந்து வரக்கூடிய ஒரு சகோதரி எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது அப்படின்னு என்னுடைய அறைக்கு முன்பாக இருந்து சாட்சியம் சொல்லியிருப்பாங்க. அந்த சாட்சியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கனவில் ஒரு குட்ட மனிதன் சென்று அவர்களுடைய வீட்டை பாதுகாவல் செய்து கொண்டிருக்கின்றார். மீண்டுமாக அவர்கள் அப்படியே இந்த திருத்தலத்திற்கு எடுத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய அடைக்கலமாக அழைத்து வந்து இந்த இடத்துல விட்டு போனதாக கூறி எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்த அடைக்கல் அன்னைக்கு புனித சந்தியாகப்பருக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுபோல் சாட்சியங்களை அடுக்கி கொண்டே போகலாம். இவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் எனில் அவர்கள் இப்படிப்பட்ட காட்சிகளை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்தார்கள் எனில் அவர்கள் கொண்டிருந்த ஜெபம்தான். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜெபத்தை நாம் பற்றி கொள்ளும் பொழுது நம்மை எந்த ஒரு தீய எண்ணங்களும் தீய சக்திகளும் நம்மை ஒருபோதும் அணுகாது. இதை நம்புறீங்களா? காலையில் எழுந்த உடனே தந்தை மகன் தூய ஆவி அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜெபங்களை தொடங்குங்க. வீடுகளில் சிலுவை இருந்துச்சுன்னா அந்த சிலுவையை தொட்டு முத்தி செய்யுங்கள். ஏதாவது புனிதர்களின் திருவுருவ படங்கள் இருந்தால் அவற்றை வணங்குங்கள். கண்டிப்பாக தூய ஆவியின் ஜெபத்தையோ அல்லது தூய ஆவிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட எத்தனையோ பாடல்கள் இருக்கின்றது. எனக்கு எப்பொழுதுமே காலையில் எழுந்தவுடனே அந்த ஓ பரிசுத்த ஆவியே என்ற பாடலை பாடிவிட்டு நான் இன்றளவும் என்னுடைய நாட்களை தொடங்குவேன். தூய ஆவியிடம் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கப்பட்ட பொழுது ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கும். பல வகையான வேறுபட்ட இந்த உலக நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களிலிருந்தும் நம்மை விலக்கிவிட்டு இறைவன் காட்டக்கூடிய பாதையில் நம்மை வழிநடத்த செல்லக்கூடியதாக இருக்கும். எப்பொழுதுமே எந்த வேலைக்கு நான் இங்கிருந்து போனாலும் சந்தியாகப்பட்ட ஒரு சின்ன ஜெபம் வந்து வேண்டிட்டு 3 முறை இங்கே நான் தொட்டு முத்தி செய்து கொண்டு தான் செல்லுவேன். காரணம், நம்முடைய ஜெபம் என்பது நாம் வாழக்கூடிய வாழ்க்கையோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். அதைத்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். இன்றைக்கு நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி பார்த்தீங்கன்னா கடவுளுடைய பிள்ளைகளே என்று ஆரம்பிக்கும். எப்படி நாம் கடவுளுடைய பிள்ளைகளாகவும் இறை தந்தையை பார்த்து அப்பா தந்தையே என்று நாம் ஜெபிக்கும் பொழுது கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்போம். அப்பொழுதுதான் கடவுளுக்கும் நமக்கான அந்த உறவு இருக்கும். பல நேரங்களில் நாம் வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் உடனே கிடைக்கும். சில நேரங்களில்
கொஞ்சம் தள்ளி போகும், ஒரு சில நேரங்களில் ரொம்ப தள்ளி போகும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புனிதர்களுடைய வாழ்க்கையில் அநேகமான எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றது. இங்கே வந்திருக்கக்கூடியவங்க பல பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஆண்டவரே பாருங்க, கடவுள் சந்தியாகப்பின் வழியாக எத்தனையோ அற்புதங்களை செய்கின்றார், அதிசயங்களை செய்கின்றார், ஆனால் என்னுடைய குடும்பத்தை பாருங்களேன், நான் வேண்டக்கூடிய வேண்டுதல் கிடைக்கவே மாட்டேது அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டுருக்காங்க. அவங்கள்ட்ட நான் சொல்லக்கூடியது, மனம் தளராமல் தொடர்ந்து ஜெபியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் ஆகமத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 16-17 இறைவசங்களை நாம் படித்து பார்த்தவனில் தெரியும். எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருங்க, ரிஜாய்ஸ் ஆல்வேஸ், இடைவிடாது ஜெபியுங்கள், ப்ரே சீசிங்லி. இடைவிடாமல் நாம் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதல்கள் கிடைக்கப்படும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டுங்களா, புனித பியோ 5 திருக்காயங்க வரங்கள் பெற்ற அவர் என்ன சொல்லுவார், ஒரு பொண்ணை பார்த்து, அம்மா உனக்கு வேலை கிடைச்சதுக்காக நீ என்னை வந்து பார்க்க வந்திருக்க, நல்லது, ஆனால் அந்த வேலைக்கு போகாத அப்படின்னு சொன்ன உடனே அந்த இளம்பெண் புனித பியோவை மிகவும் மோசமாக கடிந்து கொள்வார். நீங்கள்லாம் ஒரு குருவானதுன்னு உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஜெபம் செய்தது, நான் இத்தனை நாள் ஜெபித்த அந்த வேலை எனக்கு கிடைத்திருக்கிறதே, நன்றி சொல்லிட்டு உங்கள்கிட்ட வாழ்த்த சொல்லிட்டு நான் போயிட்டு வரலான்னு நினைக்கும் போது என்னுடைய கனவாகிய அந்த வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்கிறீங்களே, இது நல்லா இல்லை, உங்கள் பேச்சை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பியோ சொல்லுவார் மீண்டுமாக, வேண்டாம், அந்த வேலை உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். இல்லை, அந்த வேலைக்கு நான் போயே தான் ஆவேன் அப்படின்ட்டு அந்த பெண்ணானவள் கிளம்புவதற்கு முன்பாக அவள் செல்ல இருந்த அந்த விமானம் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். அவளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வேலை கிடைக்காம போகும். அந்த இடத்துல பணியமர்த்தப்பட்ட ஒரு பெண் மிகவும் மோசமாக பல ஆண்களால் சீரழிக்கப்பட்டு விடுவார். இதை கேள்விப்பட்ட உடனே அந்த பெண்மணி, இளம்பெண் ஒடியான் வந்து, புனித பியோவே, நீர் பேசவில்லை, இறைவன் தான் உன் வழியாக பேசியிருக்கின்றார், இறைவன் என்னை காத்திருக்கின்றார் என நன்றி சொல்லிட்டு போவாங்க. அவிலா தெரசா கார்மேல் சபையை சார்ந்த ஒரு புனிதை. அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர்களை சாத்தான் மிகவும் சோதித்து கொண்டே இருப்பான். எப்படியெல்லாம் சோதிப்பான்னா, அவர்களுடைய ரெஸ்ட் ரூமுக்கு கழிவறைக்கு செல்லும் பொழுது கூட சாத்தான் புனித அவிலா தெரசம்மாளை சோதிக்கும். மிகவும் மோசமாக, அதாவது இறைவன் மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கையின் ஜெபத்தின் அடையாளமாக சாத்தான் அவரை மோசமாக நிலையில சோதித்து கொண்டே இருக்கும். அப்பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுங்களா, என்னுடைய வாயின் வழியாக புறப்படக்கூடிய ஒவ்வொரு ஸ்தோத்திரங்களும், ஒவ்வொரு பலிகளும், ஒவ்வொரு ஆராதனைகளும் இறைவனுக்கு சொந்தம், எனக்கு பின்னாடி போறதுக்கு சொந்தம் நீதான் அப்படின்னு சொன்ன உடனே, இப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கையில் இறைவனோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு புனிதையை நான் கண்டதில்லை என அந்த சாத்தான் என்ன பண்ணும், பயந்து ஓடிப்போம். இன்றைய நவநாளில் புனித சந்தியாகப்பரின் வழியாக நாம் வேண்டுகின்றோம். சந்தியாகப்பர் பாருங்களேன், இறைவனுக்கு, அதாவது இறைமகன் இயேசு கிறிஸ்துக்கு எப்பொழுதும் நெருங்கியவராக இருக்கின்றார். ஒன்று இரத்த சொந்தம், இன்னொன்று அவருடைய நட்பு, இன்னொன்று அவருடைய தோழமை. யாயிரின் மகள் உயிருக்காக அங்கு யார் இருப்பா, சந்தியாக இருப்பார். இயேசுவின் உருமாற்றத்தின் போது அது ஒரு முக்கியமான நிகழ்வு, அங்க யார் இருப்பா, சந்தியாக இருப்பார். அதே போல கெத்செமனி தோட்டத்தில் இரத்த வியர்வை வியத்து கொண்டிருக்கும் பொழுது யார் இருப்பாங்க, சந்தியாகப்பர் கூட இருப்பார். இப்படிப்பட்ட 12 சீடர்களை தன்னிடம் கொண்டிருந்தாலும் சந்தியாகப்பரின் மீது அவர் அதிக பாசம் வைத்தவராக, நேசம் வைத்தவராக, நட்புறவு கொண்டவராக இருந்தார். என்ன காரணம், எப்பொழுதெல்லாம் இயேசு ஜெபிக்கின்றாரோ அப்பொழுதெல்லாம் புனித சந்தியாகப்பர் அவரை பார்த்து கொண்டே இருப்பார். அதனால் தான் முதல் இரத்த சாட்சியாக புனித சந்தியாகப்பர் இயேசுவுக்காக மரிக்கின்றார். இயேசு எப்பொழுதெல்லாம் ஜெபிப்பார், அதிகாலையிலிருந்து ஜெபிப்பார். எத்தனையோ மக்கள் இருந்தாலும் தன்னுடைய போதனைகளை கேட்டாலும் கூட அவர் என்ன செய்கின்றார், அவை அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தான் ஜெபிப்பதற்கென ஒரு நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கக்கூடியவராக இருக்கின்றார். தன்னுடைய சீடர்கள் அனைவருக்கும் எப்படி ஜெபிப்பது என்பதை சொல்லித் தருகின்றார். அன்பார்ந்த இறை மக்களே, நாமும் கூட நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி சொல்லுகின்றோம். எப்படி சொல்லுகின்றோம், ஜெபத்தின் வழியாக. எனக்கு ஆண்டவரே
நல்ல உடல் உள்ள ஆண்மலனை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? புனித சந்தியாகப்பரின் வழியாக, ஜெபத்தின் வழியாக. எனவே அப்பேற்பட்ட ஜெபம் எப்படி இருக்க வேண்டுமெனில், ஏதோ சுயநலத்திற்காக மட்டுமல்ல, பிறர் நலத்திற்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்படி நாம் பிறர் நலத்திற்காக ஜெபிப்பது? எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கக்கூடிய மக்கள்கிட்ட, என்கிட்ட நெருங்கி பழகக்கூடியவர்கள்ட்ட நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னது? எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க, என்னுடைய பணி வாழ்க்கை சிறக்க ஜெபித்து கொள்ளுங்க அப்படின்னு நான் நிறைய பேர்கிட்ட கேட்பேன். ஆனால் இதுவரைக்கும் எனக்காக நான் எதுவும் வேண்டவில்லை. எப்பொழுது நீங்கள் உங்களுக்காக வேண்டாமல் பிறருக்காக வேண்டுகிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய ஜெபம் கண்டிப்பாக ஏற்கப்படும். இந்த ஜெபத்தின் வழியாக இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது இந்த உலகம் தரக்கூடிய அந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒன்றுமே இருக்காது. கடவுளோடு நான் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நாம் வாழ முடியும். புனித சந்தியாகப்பர் அதைத்தான் செய்து காட்டினார். அவர் ரத்தம் சிந்தும் போது அவருக்கு அது ஒரு வழியை தந்திருக்காது. காரணம் என்ன? இயேசுவை அவர் பார்த்து கொண்டிருப்பார். இங்கு வரக்கூடிய மக்கள் பல வகையான அற்புதங்களையும் அதிசயங்களையும், இங்கே வந்திருக்க எல்லாருமே நீரூற்ற பார்த்துருக்கீங்களா? பார்த்தது கிடையாது. இங்கே வந்திருக்க எல்லாத்துக்கும் அந்த நறுமண வாசனை கிடைத்திருக்கிறதா? கிடைத்திருக்காது. அந்த குதிரை ஓடக்கூடிய சத்தம் எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கா? கிடைக்காது. ஏன்? நாம் எப்பொழுது நம்முடைய ஜெபத்தில் வேரூன்றி இருக்கின்றோமோ அப்பொழுது கண்டிப்பாக கிடைக்கும். இங்கே வந்திருந்த ஒரு மனிதர் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தார். அவருக்கு நிறைய நாள் அந்த நீரூற்றை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. என்ன பண்ணார் தெரியுங்களா? ஆண்டவரே, எனக்கு நீரூற்ற காட்டில் நான் இங்கிருந்து போக மாட்டேன்னு தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தார். அவருக்கு முன்பாகவே நீரூற்று வந்தது. இதுதான் மக்களே, நம்முடைய ஜெபம் என்பது இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபமானது பிறருக்கு நலத்தை, சுகத்தை, அற்புதத்தை, மகிமையை தரக்கூடிய ஜெபமாக இருக்க வேண்டும். அதைத்தான் புனித சந்தியாகப்பர் செய்து கொண்டிருக்கின்றார். நாம் அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுதெல்லாம் நற்கருணை நாதரிடம் அவர் பரிந்து பேசுபவராக, இறை தந்தையிடம் பரிந்து பேசுபவராக, தூய ஆவியாருடைய துணையை பெற்றுத்தரக்கூடிய ஜெபமாக நம் ஒவ்வொருவருக்கும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று தந்தை கொண்டே இருக்கின்றார். இந்த உயர்ந்த நம்பிக்கையோடு நாம் அனைவரும் முழந்தால் படியிட்டு ஒரு 2 நிமிடங்கள், எல்லாருமே முழங்கால் படியிடுங்க, முடியாதவர்கள் மட்டும் அமைந்து கொள்ளும், மற்ற அனைவரும் நம்பிக்கையோடு முழந்தால் படியிட்டு ஒரு 2 நிமிடங்கள் இந்த நற்கருணை நாதரை உற்று பார்த்து, எவ்வாறு அவர் புனித சந்தியாகப்பரை தன்னுடைய தோழராக, புனிதராக, நண்பராக, உறவினராக ஏற்றுக்கொண்டாரோ அதே போல ஆண்டவரே, நற்கருணை நாதரே, நானும் உம்மோடு இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த நம்பிக்கையில் ஜெபிப்போம். வாழ்வும் வழியுமான அன்பு தெய்வமே இறைவா, இதோ இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இதோ எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்ற முறைமையை எங்களுக்கு எடுத்து கூறினரே, அதற்காக நன்றி. எங்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாமல் இருந்தோம். உமது விண்ணக ஜெபத்தை எங்களுக்கு தந்து இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும் என்று உமது சீடர்களை வழிநடத்தியது போல இன்றைய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்திய அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எத்தனையோ மனக்கவலைகளோடு, மனச்சோர்வோடு, துன்பங்களோடு உம்மை நோக்கி வந்திருக்கின்றோம். நீர் எங்களுக்கு அருளுவீர் என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு உமது இறைமகன் இயேசு கிறிஸ்துவை இந்த நற்கருணை வடிவிலே உற்று நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட அருமையான நற்கருணை நாதரை தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது தாயை, அடைக்கல அன்னையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாயாக தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, புனித சந்தியாகப்பரின் அருட்காவலால் இங்கு வந்து செல்லக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் காட்சிகளின் வழியாக இங்கிருந்து நாங்கள் செல்லும் போது எங்களுடைய இல்லங்களிலே பல வகையான காட்சிகளை, அற்புதங்களை, அதிசயங்களை, உமது மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய பயனுள்ள பாத்திரமாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நீர் எவ்வாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபியுங்கள் என்று சொன்னீரோ அதே நம்பிக்கையோடு இதோ ஜெபிக்கின்றோம். நற்கருணை நாதரே, நீதாமே எங்களுக்கு ஆறுதலாக இரும், எங்களுக்கு அடைக்கலமாக இரும், எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை துடை தெரியக்கூடியவர்களாக, எங்களுடைய கரங்களை பிடித்து எங்களை வழிநடத்தக்கூடியவராக இரும். ஆண்டவரே, இந்த உலகம் தரக்கூடிய
பிரச்சனைகளால் சோர்ந்து போய் நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். நீரே எங்களுக்கு ஆறுதலாக இருக்கும், நீரே எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கும். இதோ நீங்கள் அமர்ந்து கொண்டிருப்பது என்னுடைய வீடு, என்னுடைய இல்லத்திற்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள், என்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் இங்கிருந்து செல்லும் பொழுது கவலையோடும் கண்ணீரோடும் அல்ல, மாறாக இறை தந்தையின் அருளால் ஆசீர்வாதமால் நிரப்பப்பட்டவர்களாக மாறி போவீர்கள் என்ற உறுதியான நிலையோடு நீர் எங்களுக்கு இங்கு பிரசன்னமாயிருக்கின்றீர். உமது பிரசன்னம் எங்களை ஆற்றுப்படுத்துவதாக, உமது பிரசன்னம் எங்களை வழி நடத்துவதாக, உமது பிரசன்னம் எங்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நிறைவாக காத்து வழி நடத்துவதாக. ஆண்டவரே, உம்மால் அன்றி எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். எங்களுடைய தொழிலிலே, எங்களுடைய வேலைப்பாடுகளிலே, நாங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலே, நாங்கள் செய்யக்கூடிய விவசாயங்களிலே நீதாமே புனித சந்தியாகப்பரை அனுப்பி எங்களுக்கு அருட்காவலாக தந்துரும். எத்தனையோ துயரங்களோடு இருந்தாலும், கஷ்டங்களோடு இருந்தாலும், நேரமே இல்லை என்றாலும், எங்களுடைய உலக வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு 2 மணி நேரம் உமது திருத்தலத்திற்கு வந்தால் மனம் அமைதியாக இருக்கின்றது என்ற உயர்ந்த நோக்கத்தோடு வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீதாமே எங்களை ஆற்றுப்படுத்தும், எங்களுடைய மனங்களில் இருக்கக்கூடிய காயங்களை நீக்கி அருளும். ஆண்டவரே, இவை அனைத்தையும் நாங்கள் வேண்டுவதற்கு முன்பே எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் என்ன நினைக்கின்றோம் என்பதை அறிந்திருக்கக்கூடிய உயிருள்ள இயேசுவாக நீர் இருக்கின்றீர். எங்களுடைய மனங்களில் நாங்கள் என்ன சிந்திக்கின்றோம் என்பதையும், எங்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது என்பதை நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ஆண்டவரே. நீதாமே எங்களுடைய உள்ளங்களின் ஆழங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் எங்களுக்கு நிறைவாக தந்திரணும். நற்கருணைநாதர் எங்களை வழி நடத்துவதாக. அவருடைய பிரசன்னம் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக வழி நடத்தி இத்திருத்தலத்திலிருந்து நாம் செல்லும் பொழுது அவை அனைத்தையும் கிடைக்க பெற்ற கடவுளின் பிள்ளைகளாக, இறை தந்தையை அப்பா தந்தையை என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை நமக்கு இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த நற்கருணைநாதர் பெற்று தருவாராக. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு அனைத்துமாக இரும். எங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதற்கு காரணம் நீர்தான். உமது திருவுளப்படியே ஆகட்டும், உமது சித்தப்படியே ஆகட்டும், உமது விருப்பப்படியே ஆகட்டும், எது நடந்தாலும் நீர் எங்களை வழி நடத்துகின்றீர். எதுவாக இருந்தாலும் நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்ற உயர்ந்த சிந்தனையை எங்களுக்கு தந்தள்ள வேண்டும் என்று இதோ எழும்பி இருக்கக்கூடிய இந்த நற்கருணை நாதரின் வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி உண்டாகுக. இனியனல் தேவன் வாழ்கவே.
வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித சந்தியாக பரிணாம நாளில் உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே, வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.